அல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இயேசு அப்பாவோட தயவால கிருபையினால நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்களா? அவரோட சன்னதியில் பிரார்த்தனை பண்ணி விசுவாசத்தோட உங்க வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி போயிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்தில் சோதனைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும், இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் இயேசு அப்பா நம்மளோட இருக்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் காற்றோடு கரைந்து போறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கங்க. அவரோட கிருபைக்காக வேண்டிக்கங்க. அவரோட பாதையில் நடக்கிறதுக்கு வேண்டிக்கங்க. அப்ப நீங்க பாக்கியவான்களா ஆவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஆனந்தமா உங்க பயணத்தை தொடருவீங்க. சரி, இன்னைக்கு தேவனோட வசனத்தை கேட்க தயாரா இருக்கீங்களா? ஆராதனை ஆராதனை இயேசுராஜனுக்கு துதி அர்ப்பணை. ஆராதனை ஆராதனை இயேசுராஜனுக்கு முன்னர்ப்பணை. ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே. தேவனுடைய உண்மையான புத்தகம் பைபிள். படியுங்கள் புனித வேத புத்தகம் பைபிள். படியுங்கள், மனம் ஒன்றி படியுங்கள். ஓ, படியுங்கள் புனிதமான வேத புத்தகம் பைபிள். என்னோட சேர்ந்த இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. இது என்னோட தேவனோட வாக்கியம். நான் அனுதினமும் படிப்பேன். இதில் இருக்கும் வசனங்களை தியானிப்பேன். இந்த வாக்கியத்தின்படி நான் நடப்பேன். என் தேவனின் வசனத்தில் எனக்கு பிரியம் அதிகம். இந்த வாக்கியம் என்னை பிழைக்க வைக்கும். இந்த வாக்கியம் என்னை வழிநடத்தும். இந்த வாக்கியங்கள் என்னை ஆதரிக்கும். இந்த வாக்கியங்கள் என்னை விடுவிக்கும். இந்த வாக்கியம் என்னை சொஸ்தமாக்குகிறது. இந்த வாக்கியம் எனக்கு ஞானோபதேசத்தை தரும். இது என்னுடைய தேவனுடைய வார்த்தை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமது உயிர் பிரியர், நமது இயேசு அப்பா. எப்பவும் மறந்துடாதீங்க, முதல் ஸ்தானத்தை இயேசு அப்பாவுக்கு தாங்க. பேதுரு எழுதின 2வது பத்திரிகை 3வது அதிகாரம் 14 - 18 வரைக்கும் நான் இப்ப படிக்க போறேன். கையில பைபிள் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, இல்லாதவங்க கவனமா கேளுங்க. பேதுரு எழுதின 2வது பத்திரிகை 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியிலே காணும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நமது கர்த்தருடைய நீண்ட பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே உங்களுக்கு இப்படி எழுதியிருக்கிறேன். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிவதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்களைப் போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் முன்பே அறிந்திருக்கிறபடியால், ஆதலால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இருப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். அவருக்கு இப்பவும் என்று என்றைக்கும்
மகிமை உண்டாகுவதாக. ஆமேன். வார்த்தைகள் முத்துக்கள் போல இருக்கு இல்லையா? அன்றைய பேதுரு, தேவனுடைய சீஷர்களில் ஒருவனான பேதுரு, நீ இனிமேலிருந்து கேஃபா என்று அழைக்கப்படுவாய், உன் மீது எனது சபையை தொடங்குவேன் அப்படி என்று சொன்ன அந்த பேதுரு, அந்த அவசர பேதுரு, அந்த பயப்படும்படியான பேதுரு, அந்த முன்கோபக்கார பேதுரு, தேவனை அறிந்து கொள்ள விருப்பமில்லை என்று சொன்ன பேதுரு, தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரு சேவகனானாரு, தேவ மனுஷனானாரு, நற்செய்திக்காரரானாரு. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ல நானும் ஒருத்தன் நிரூபிச்சாரு. உங்களுக்காக நான் உயிர் கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்படிங்கிற வார்த்தைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நீங்க அறிந்திருக்காமல் போகலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பேதுரு நற்செய்தியின் மூலமா சிலுவையில் அறையப்பட்டார். உங்களுக்கு அந்த செய்தி தெரியும்ல? அது பைபிள்ல இல்ல, ஆனா ஹிஸ்டரியில இருக்கு. நீரோ சக்கரவர்த்தி காலத்துல நிறைய கிறிஸ்துவர்களை ரொம்ப சித்திரவதை பண்ணப்பட்டப்போ அதை தடுத்ததுனால பேதுருவோட கூட அவரை அடைச்சி வச்சு, விசுவாசத்தை விட்டு விடுகிறாயா, இல்லைன்னா இயேசுவ சிலுவையில் அறைந்த மாதிரி உன்னையும் அறையட்டுமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஆனா என் தேவனை நான் இப்ப விடமாட்டேன், அப்படின்னா உன்னையும் சிலுவையில் அறைவோம் அப்படின்னும் போது அவங்க கிட்ட அவரு கெஞ்சினாராம், ஐயா, அந்த இயேசு அப்பாவை போல சிலுவையில் அறையத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, தயவு செஞ்சு என்ன சிலுவையில் அறைய விருப்பப்பட்டா என்ன தலைகீழ சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி தலையை கீழே காலை மேல வச்சு நைல் நதி பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்டு தேவனுக்காக உயிர் கொடுத்த சாட்சியா இருக்காரு. பேதுருவும் பவுலும் சமகாலத்தில் இருந்தவங்க. பேதுரு சீனியரா பவுல் சீனியரா கேட்டா, பேதுரு தேவனோட நடந்தவர், பவுல் அவங்க சீஷர்கள்ல ஒருவரா இருந்தவர். ஆனா இறுதி போதகரா தேவன் அற்புதமா சவுல பவுலா மாத்தி தன்னோட சாட்சியா நிலைநிறுத்தினார். அதனால பவுல் கூட தேவன் கையால விசேஷமா பயன்படுத்தப்பட்டாரு. அடிகள் வாங்கி என்ன அடிகள் வாங்கினாரு? இம்சிக்கிறவனும் தூஷிக்கிறவனும் துர்மார்க்கனும் சங்கங்களை அழிக்கிறவனாகவும் கிறிஸ்து நாமத்தை அவமானப்படுத்துகிறவனாகவும் எத்தனையோ விதத்துல தேவனை இயேசு அப்பாவோட மனசை கவலைப்பட வைக்கிற அந்த சவுல் மாறினதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நன்றி இருந்தது. அது சரி, எனக்கு என்ன அருகதை இருந்தது என்று தேவன் என்னை ரட்சித்தாரு. உண்மையில் எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று தேவன் அப்போஸ்தலர்களில் ஒருவராய் என்னை நியமித்தார். அவருக்கு சேவை செய்பவர்களில் உண்மையில் நான் யார், உண்மையில் மன்னிக்கப்படுவதற்கு நான் யாரு அப்படின்னு அவர் வாழ்க்கை முழுக்க கேட்டுட்டே இருந்தாரு, வருத்தப்பட்டாரு. நம்மள சில பேர் மனமாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்ட பிறகு, பழைய வாழ்க்கையை விட்டதுக்கு அப்புறமா, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்ட பிறகு, நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா, குடிகாரனா இருந்த உன்னை தேவன் ரட்சித்த பிறகு, குடியை விட்டதுக்கு அப்புறம் நல்லா ரட்சிக்கப்பட்டாய், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டாய், எல்லா விதத்திலும் வாழ்த்தப்பட்டாய். ஆனா நீ இன்னொரு குடிகாரனை பார்க்கும்போது, சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்டுவோம். ஆனா நானும் ஒரு காலத்துல அப்படி குடிச்சவன் தானே அப்படின்னு ஒரு சில பேருக்கு அந்த ஞாபகமே வரதே இல்லை. பல பேரை பார்த்தீங்கன்னா பழச ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. நான் பழசுனா பழைய பாவங்களை ஞாபகப்படுத்திக்க சொல்லல. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் செய், அவர் உங்களுக்கு செய்த பலவிதமான உபகாரங்களையும் நீ எந்த நிலையிலிருந்து மேல் வந்தாயோ அந்த நிலையை மறந்துவிடக்கூடாது. தாவீது யாரு? மகாராஜாவா? தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னால யார் அவரு? ஆடு மேய்ப்பவர். ராஜாவானதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? தேவனுடைய சன்னதியில் உட்கார்ந்து என்ன சொன்னார்? ஆட்டு மந்தையிலிருந்து என்னை கொண்டு வந்து மகாராஜாவா ஆக்கிட்டீங்களே தேவனே அப்படின்னு நன்றியுணர்ச்சியோட இருந்தாரு. ஆனா இன்னைக்கும் பல பேரு தன்னோட பழைய நிலைகளை மறந்து அடுத்தவங்களோட போட்டி போடுறதும் அடுத்தவங்களை இழிவா நினைக்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோங்க. ஆனா பவுலும் பேதுருவும் நொறுங்குண்ட இதயம் கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்க நிலையை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. பவுல் தன்னோட வாழ்க்கையில அடைஞ்ச மேன்மைக்காக, தான் தேவனுக்காக, தேவனை அதிகமாய் துதித்ததற்காக பவுல் எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் பார்த்தா
அதை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற சாரங்களை தெரிந்து கொண்டால் அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்பவும் அவர் நன்றி உணர்ச்சியோட இருக்காரு. அவரு கிருபன்னு, கிருபையாலேயே ரட்சிக்கப்பட்டேன், கிருபையாலேயே வாழறேன்னு, கிருபை எனக்கு போதும், கிருபையே எனக்கு போதும்னாரு. அவர் கிருபையால தான் எல்லாம் நடக்குது, என்னால எதையுமே செய்ய முடியாது, எனக்கு அந்த தகுதியும் இல்லைன்னாரு. என்ன தேவனோட கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னாரு. இந்த மாதிரி அவர் சாட்சிகள் சொன்னாரு. இங்க பேதுரு எழுதின கடிதத்துல பேதுரு 18வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவினாலும் வளருங்கள். கிருபையில இவர் கொஞ்சம் சேர்த்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஞானம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபை அலட்சியமாயிடுச்சு. கிருபைய அன்புன்னு கூட சொல்லலாம், அன்பு இல்லைன்னா தயவுன்னு கூட சொல்லலாம், தயவு இல்லைன்னா கருணன் கூட சொல்லலாம். இதெல்லாம் வேற வேற வார்த்தைகளா இருந்தா கூட இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு பஞ்ச். இதெல்லாம் சேர்ந்து திராட்சை கொத்து போல அன்பு, தயவு, கருணை, அரவணைப்பு மாதிரி. இந்த வார்த்தைகள் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அலட்சியமாயிடுச்சு. அவருடைய நிரந்தரமான சாந்தம், அன்பு, கருணை, அவர் கிருபை காட்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் பரவாயில்ல தேவன் மன்னிப்பாரு. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பவுல் சொல்லியிருக்காரு, எங்க பாவங்கள் மலிந்து கிடக்கோ அங்க கோபங்கள் அதிகமாகுது. அதனால தான் பாவம் அதிகமாக செய்கிறோம். பாவங்கள் அதிகமாக செய்யறதுனால கிருபை அதிகமாக கிடைக்குது இல்லையா? அதனால பாவம் செஞ்சா பரவாயில்லன்னு நாம சொல்லிக்கலாமா? கிருபைக்கு எப்பவுமே முடிவில்லை, எப்பவுமே அழிவில்லைன்றதுனால, அழிவில்லாததால நிறைய பேர் பாவங்களை திரும்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க செய்யற பாவத்துக்கு முடிவே இல்லை. ஜாக்கிரதையா இருங்க. பவுலும் பேதுருவும் என்ன சொல்றாங்கன்னா, பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் முன்னே அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாவம் செஞ்சா பரவாயில்ல, எத்தனை முறை செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் இன்டர்நேஷ்னல் பிரசங்கிகளாக இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகி போகிறாங்க, கோடீஸ்வரர்களாக ஆகிறாங்க. ஜனங்களும் கூட்டமாக வராங்க. அந்த பாஸ்டர்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்க போதிக்கிற போதனையோட சாரங்கள் என்னன்னா, நீ எப்போவோ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், இயேசு அப்பா சிலுவையில் அறையப்படும் போதே நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், உன் பாவங்கள் எப்பயோ மன்னிக்கப்பட்டுடுச்சு, நேத்திக்கும் இன்னைக்கும் செஞ்ச பாவங்கள், எப்பவோ செஞ்ச பாவங்கள், நாளைக்கு செய்ய போற பாவங்களையும் தேவன் பரிகாரம் செஞ்சிட்டாரு. அதனால நீங்க என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நல்லா இருக்குல்ல? நாளைக்கு செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து ஆல்ரெடி இயேசு அப்பா உனக்கு பரிகாரம் பண்ணிட்டதுனால நாளைக்கு நீ செய்ய போற பாவத்துக்காக பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த போதனை உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. திங்க் இட் எவ்ரிதிங் பாசிட்டிவ். உன் பையன் குடிகாரன் ஆயிட்டானா, அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மாறிடுவான், கண்டிப்பா என்னைக்கு ஒரு நாள் மாறிடுவான். ஏன் அவசரப்படுறீங்க? அவன் திருந்துறதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு பேசினா என்னங்க அர்த்தம்? பவுல் எழுதின போதனைகள்ல அதிகமா கிருபையை பத்தி எழுதினதுனால அன்றைய போதகர்கள் இன்னைக்கு இல்ல, தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பத்தியே சொல்லிக்கிட்டு, கருணையை பத்தி மட்டுமே சொல்லிக்கிட்டு, தேவனுடைய கோபாகினியை பற்றியோ, தீர்ப்பை பற்றியோ, சிட்சையை பற்றியோ, பாவத்தை உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சு அதனால வரப்போற பிரதிபலனை பற்றியோ உங்களுக்கு போதிக்க மறந்துட்டாங்க. அதனால உங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? கேர்லெஸ்ஸாக இருக்கும் லைஃப். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு சாரி தேவனே அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? தெரியாம விபச்சாரத்தில் விழுந்துட்டேன், ஐ எம் வெரி வெரி சாரி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே பிள்ளையே, ஓகே குழந்தையே அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவார் தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்படிப்பட்ட போதனைகள் தான் இந்த உலகத்தில் அதிகமாயிடுச்சு. மனிதன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் எனஃப். இயேசு அப்பா மேல விசுவாசம் வை, உனக்கு அற்புதங்கள் நடக்கும், உனக்கு எல்லாமே சொஸ்தமாயிடும், உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உன் பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன் இதயத்தை சுத்தமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரந்த இதயத்தோடு தேவனை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பயத்தோட நடுக்கத்தோட ரட்சிப்பு அடைய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயும் இருந்ததுங்க. இந்த பவுலுக்குள்ளேயும் பேதுருக்குள்ளேயும் எப்பவும் போட்டியே இருந்ததில்லை.
சில விஷயங்கள்ல அவங்க 2 பேருக்குள்ளேயும் வேறுபாடுகள் வந்திருக்கலாம். நம்மளை போல குறை சொல்றதும் புறம் பேசுறதும் இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. அவங்க உண்மையான தேவ சேவகர்கள். உண்மையான தேவ ஊழியத்தில் இருக்கும் ஒரு தேவ ஊழியன் கௌரவிப்பான், அன்பு செய்வான், மன்னிப்பான், எதையும் சகித்துக் கொள்வான். கை நீட்டி சொல்லி விமர்சிக்கிறவனாவோ இல்ல கூட இருக்கிற ஊழியனோட போட்டி போடவோ நிச்சயமா விரும்ப மாட்டான். நீங்க யாரையாவது போட்டி போடுற சேவகனை பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க, அவங்க சரியான ஆத்மாக்கள் இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளோ பெரிய சேவகத்தில் இருக்கிற அவங்க உண்மையில ஒரே ஒரு தடவை யோசிச்சு பார்த்தா, இயேசு அப்பாவோட பக்கத்துல இருந்தாரு பேதுரு. ஆனா பவுல் இயேசுவை பார்த்ததே இல்லை. ஆனா பவுலுக்கு அவரு அதிகமான கிருபை தந்ததா பைபிள்ல பார்க்கிறோம். பவுல் எழுதின அதிகமான நிருபங்கள் பைபிள்ல நிறைய பகுதியா இருக்கு. ஏறக்குறைய 13 பத்திரிகை பைபிள்ல பாகமா இருக்கு. பேதுரு எழுதின பத்திரிகைகள் எத்தனை இருக்கு? பேதுரு எழுதின முதல் கடிதம், 2வது பத்திரிகை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மார்க் எழுதின பத்திரிகை கூட பேதுரு கடிதமா தான் இருக்கு. ஏன்னா பேதுரு டிக்டேட் பண்ண, பேதுரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மார்க் அதை எழுதி வச்சாரு. அது மார்க்கோட நற்செய்தி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது பேதுரு எழுதி வச்சதுங்க. ஆமாங்க, பேதுரு படிக்காத ஒரு மனிதன். பவுல் பெரிய வித்தியார்த்திகள் நடுவுல படிச்சவர். பேதுரு சாதாரணமானவர். பவுல் ரோமர் சிட்டிசன், பெரிய வசதி படைத்தவர், உயர்ந்த தகுதியில் இருந்தவர். ஆனா எப்பவுமே இவங்க 2 பேருக்குள்ளேயும் கம்பாரிசம் இல்ல. இவங்க 2 பேரும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டது இல்ல. இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, பேதுருவோட பைத்தியக்காரத்தனம் கொஞ்சம் அங்கங்க தெரிஞ்சிருக்கும். சுனத்தி பெறணும். யாராவது இயேசு அப்பாவை நம்புனா, அவங்க யூதரா இல்லைன்னா, யூதரா இருந்தா அவங்க மனமாற்றம் அடைந்தா சுனத்தியை நீங்க கடைபிடிக்கணும்னு அப்படின்னு சொன்னாரு. பவுல் என்ன சொன்னாருன்னா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ஆச்சாரங்கள்லாம், புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் அடிக்கப்பட்டுருச்சு இல்லையா, நமக்கு ஆச்சாரங்கள் தேவையில்லைன்னு சொன்னாரு. அந்த விஷயங்கள் அவங்க 2 பேருக்கும் பேதங்கள் வந்தது. ஆனா பேதுரு என்ன சொன்னார் பாருங்க, மேலும் மேலும் நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அதுபோல நமக்கு பிரியமான சகோதரராகிய பவுலும் கூட தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி எழுதியிருக்கிறார். யார் நம்முடைய பிரியர் சகோதரனா? அந்த பாஸ்டரா? யார் அந்த பாஸ்டர்? அந்த பாஸ்டர் பேரை என் முன்னாடி சொல்லாத. இப்படி இருக்கிற மனசு சரியான மனசு இல்லைங்க. நமது பிரியமான சகோதரன், இணையான ஊழியன், இன்னொரு தேவ மனுஷன். இன்னைக்கு தேவ ஊழியர்களுக்கு நடுவில் ஒத்துமை இல்லைங்க. அதனால தான் தேவ பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இப்படி இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னோட சபை, என்னோட சேவை, நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம், நாங்கள் தான் பெரியவங்க, அவங்க எங்களுக்கு கீழே, எங்க கிட்ட தான் ஆத்மா இருக்கு, அவங்க கிட்ட ஆத்மா இல்லை. என்னங்க இதெல்லாம்? இயேசு அப்பாவோட நற்செய்தி நாதத்தை போடுங்கன்னா மணி அடிக்கணும்னு சொல்றாங்க, கோஷம் போடணும்னு சொல்றாங்க. நமக்கு பிரியமான சகோதரன் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி எழுதியிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அதுல ஒரு சில சங்கதிகள் அறிவதற்கு அரியதா இருக்கிறது. கல்லாதவர்களுக்கும் உறுதி இல்லாதவர்களுக்கும், கல்லாதவர்களா இருக்கிறதுனால தான் உறுதி இல்லாதவங்களா இருக்காங்க. வசனங்களை தவறா புரிஞ்சுக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அர்த்தம் தெரியல புரியாதவங்க, தவறா புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சுய அறிவுக்கு ஏற்ற மாதிரி சுய லாபத்துக்காக வசனங்களை தங்களுக்காக வளைச்சுக்குவாங்க. வாக்கியத்தை எப்படி வளைச்சுக்குவாங்கன்னா, தனக்கேற்ற மாதிரி வளைச்சுக்குவாங்க. பல பேர் தன்னோட சொந்த புத்தியின் படியாக வாக்கியத்தை வளைச்சுக்குவாங்க. என்ன பிரதர் நீங்க குடிக்கிறீங்களேன்னு கேட்டா, என்ன தப்பு? என்னங்க தப்பான்னு கேட்குறீங்க? தேவன் சொல்லியிருக்காரு தப்புன்னு. பவுல் தீமோத்திக்கு என்ன சொன்னாருன்னு சொல்லு. உன் வயிற்று வலி போகணும்னா கொஞ்சமா நீ திராட்சை ரசம் குடிக்கலான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நாங்க கொஞ்சம் தான் குடிப்போம், ஒரு பெக்கு தான். ஒவ்வொரு குடிக்காரனும் பெக்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே மூச்சா அடிக்க மாட்டாங்க. பெக்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பாட்டிலா குடிச்சும் போதை ஏறாம திருப்தி அடையாம வாழ்க்கை மொத்தத்தையும் வீணாக்கிடுறாங்க. மனிதர்கள் இந்த இறுதி நாள் வசனத்தை அவங்க சொந்த இஷ்டப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிறாங்க. நீதிக்கு விரோதமான போதனைகளை செய்கிறாங்க, ரொம்பவே தப்பான போதனைகளை செய்கிறாங்க. பக்தியை அவங்க லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. பணத்தை பறிக்கிறதுக்காக அவங்க பல வேஷங்களை போடுறாங்க. ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க இறுதி நாள்ல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி நம்மை நோக்கி வராங்க. வாய்ப்பு கிடைத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை ஏமாத்துறதுக்காக சாத்தான் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால பேதுரு தான் எழுதின கடைசி பத்திரிகையில கடைசி வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, ஜாக்கிரதையா இருங்க,
வசனத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. வசனங்களை ரொம்பவே கவனமா கவனிச்சு புரிஞ்சுக்கங்க. கிருபையில நிலை நின்று இருக்க வேண்டும். கிருபையில் விருத்தி அடைய வேண்டும். தேவனோட கிருபையை அலட்சியப்படுத்தாம எனக்கு உன்னோட கிருபை போதும் அப்படிங்கிற மன நிறைவோட இருக்கணும். என்னோட கிருபை உன்னை விட்டு போகாது அப்படின்னு தேவன் சொல்றாரு. நீங்க என்ன சொல்லணும்? உன்னோட கிருபை எனக்கு போதும்னு சொல்லணும். என்னோட பலவீனத்துல எனக்கு பலத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்றவங்களா நீங்க இருக்கணும். இந்த இறுதி நாள்ல அந்த சிரதையை நீங்க அடையாதீங்க. சுலபமா இருக்கிற பக்தி ஆச்சாரங்களுக்கு அடிபணியாதீங்க. பூலோக சம்மதமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஆசைப்படாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களுக்காகவே தேவனை நாம நம்புறவங்களா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட நான் துர்பாகியவனா ஆயிடுவேன்னு சொன்னாரு பவுல். நாம மேல இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக அவரை பின்தொடர்றோம். நிரந்தரமான ஜீவனுக்காக. நிரந்தரமா இயேசு அப்பாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு யுக யுகமாக சந்தோஷ சமாதானத்தோட பசியும் வேதனையும் இல்லாம அந்த பரலோக ராஜ்யத்து வாரிசாகணும்னு நாம் எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த குறிக்கோளோடையே இந்த உலகத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம அனுசரிக்கணும். அப்படி நிரந்தரமான பக்தியுள்ளவங்களா நாம இருக்கணும்னு யாரை விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கமா சுத்திக்கிட்டு இருக்கிற சாத்தானோட கையில சிக்காம அநீதிக்காரர்களை நம்ம எதிர்க்கிறவங்களா இருக்கணும். சீக்கிரமாவே தேவன் நம்மளோட காலுக்கு கீழே சாத்தான என்ன பண்ணுவாரு? மெதுவா சொல்லாதீங்க. என்ன பண்ணுவாரு? அடிச்சு நொறுக்குவாரு. என்ன பண்ணுவாரு? மிதி மிதின்னு மிதிச்சு எத்தனை தடவை ஏமாத்துவன்னு அவனை மிதிப்பாரு. எத்தனை தடவை ஜனங்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போவன்னு அந்த சாத்தான மிதின்னு மிதிப்பாரு. தேவன் நம்ம கிட்ட சாத்தானை வணங்காதீங்க, சாத்தானுக்கு பயப்படாதீங்க, சாத்தானுக்கு அடிபணியாதீங்க, சாத்தான் தோத்து போன சத்ரு அவன். இயேசு அப்பாவோட பக்கத்திலேயே இருந்தா அந்த சாத்தானை உங்களால எதிர்க்க முடியும். இந்த ராத்திரி நேரத்துல தேவ வசனங்களை நீங்க தவறா புரிஞ்சிக்காதீங்க. தேவனோட வசனத்தை உங்களோட சொந்த இச்சைக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க அசுத்தமா இருக்காதீங்க. தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்தாதீங்க. அவரோட அன்பை நீங்க விளையாட்ட நினைக்காதீங்க. தேவனுடைய வருகை ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்மளோட பக்தியை காப்பாத்திக்கிட்டு விழிப்பா இருக்கணும். தேவன் வரும்பொழுது எடுத்து செல்லக்கூடிய பரிசுத்த சபையிலே ஒருவராய் நாம் இருப்போம். இப்போ நீங்க உங்க தலையை வணங்குங்க. நாம பிரார்த்திக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று உங்க பிரார்த்தனையை பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப சிறப்பான நேரம். இது நீங்க உங்க தேவன் கூட பேச வேண்டிய நேரம். இது தேவனோட பேசுங்க. தேவனோட அன்பை பெறுங்கள். உங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த இயேசுவினிடத்தில் பேசுங்கள். அன்பா இருக்கிற தேவன் உங்கள் முன்பாக நிற்கிறார். இயேசுவே, என்னை மன்னித்துவிடு தகப்பனே. இன்று முதல் நான் உம்மை பின்தொடர்கிறேன். நீர் நடந்த வழிகளில் நான் நடக்கிறேன். நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீர்தான் எனக்கு சகலமும். நீரே எமக்கு போதுமப்பா. உமது கிருபை எனக்கு போதுமப்பா. நீர் எனக்கு துணையாய் இருந்தால் போதும். கூக்குரலிட்டு தேவனிடம் கூறுங்கள். அருமையான இந்த நேரத்தில் எனது ராஜா என்னுடன் பேசுகிறார். தேவனிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் 100% அவரிடம் ஒப்படைக்கிறேன். இது போன்று தீர்மானம் செய்தவர்கள் தயவு செஞ்சு உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஒரு சிறப்பான பிரார்த்தனையோட இந்த கூட்டத்தை நாம முடிக்கிறோம். பரிசுத்தமான ஆத்மா உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு உங்கள் எல்லாரையும் உண்மையான வழியில் நடத்துவதற்காக கர்த்தர் இன்று இரவு நம்மிடையே சஞ்சரிக்கிறார். தேவனே, எங்களை ஆசீர்வதியுங்கள். தேவனே, என்னை ஒழுங்குபடுத்துங்கள், என்னை பலப்படுத்துங்கள். உமது கிருபை எனக்கு போதும். உமது கிருபை எனக்கு போதும் ஐயா. உங்களுக்கு பின்னால் உள்ளதை மறந்து கர்த்தரின் முன்பாக ஓடுங்கள். இயேசு அப்பாவை பார்த்து, உமக்கு முன்பாக வரும் பந்தயத்தில் சந்தோஷமாக நான் ஓடுவேன் என்ற தீர்மானத்தோடு நாம் இங்கிருந்து போகலாம். பரிசுத்தமும் பிரியவுமான தகப்பனே, கைகளை உயர்த்தி உமது சகாயத்துக்காக வேண்டிக் கொள்கிற எங்களை பாருங்கள் தகப்பனே. நாங்கள் ஒழுங்குபட வேண்டுமென்றும் நாங்கள் பலப்பட வேண்டுமென்றும் நாங்கள் வரும்போது உம்மோடு சேர்ந்து வரும்படியாக எங்களுக்காக நீர் காட்டிய அன்பை, எங்களுக்காக நீர் தருகின்ற கிருபையை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக உதவி செய் தகப்பனே. இன்று இரவு உமது கைகளை தந்து
ஒவ்வொருத்தரையும் நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். உலகத்தில் ஏற்படும் சிரமங்களை தூசியைப் போல அதை பாவிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறுகிய கால ஆசைகளுக்கு இடம் கொடாமல் இருக்க நிரந்தரமான தேவனை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு ஆர்வத்தை தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் தயார்படுத்துங்கள். உமது நீதியையும் ராஜ்யத்தையும் பின்தொடர்ந்தால் அனைத்தையும் தருவேன் என்று சொன்ன தேவனே, என்ன புசிப்போமோ, என்ன குடிப்போமோ, என்ன உடுத்துவோமோ என்ற கவலை எங்களுக்கு எதிர்காலத்தில் இல்லாதபடிக்கு எனது ராஜாவாகிய கிருபை எனக்கு போதும். என் வியாதியில் எனக்கு சொஸ்தத்தை, இந்த குறையிலும் என்னுடைய மன திருப்தியை, நித்திய ஆசீர்வாதத்தோட இந்த பிரச்சனைக்கு தகுந்த பரிகாரம், இந்த கவலையிலும் எனக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிற விசுவாசம் வரத்துக்கு எங்களுக்கு தயவு செய்யுங்கள். நித்திய ஆசீர்வாதத்தோட நிரந்தரமான வாழ்த்துதலோட நாங்க இங்கிருந்து போகும்படியாக உம்முடைய கிருபையை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எமது தகப்பனே. கான்மலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் தனது மகிமையான ஆனந்தத்தோடு உங்களை குற்றமற்றவர்களாக நிலைநிறுத்துவதற்கும் சக்தியுள்ள மனம் நிறைந்த எமது தேவனுக்கு நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையையும் மகத்துவத்தையும் அதிபதியையும் அதிகாரத்தையும் யுகங்களுக்கு பூர்வமாகவும் இப்பவும் சர்வ லோகத்திற்கும் சேருவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்பட்டா எங்களுக்கு உங்கள் பேர் விவரங்களை தெரியப்படுத்தி ஃபோன் பண்ணுங்கள். லெட்டரை எழுதுங்க, இல்லைனா இமெயில் SMS மூலமாகவும் உங்கள் பிரார்த்தனை பாருங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கோம். நீங்களும் முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பரிசுத்த ஆத்மாவோட காரியங்களை உங்கள் மனசில் நீங்களும் அனுபவிப்பீங்க. எவ்வளவோ பாரத்தோடு நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பங்கு இருக்குன்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். இது விஷயமா உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா 08939393939 நம்பருக்கு கால் செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. தேவ சித்தப்படி நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவ மகா கிருபை உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.